தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சாதியை சொல்லி ஓட்டு கேட்டார், தேர்தலில் போட்டியிடும் தகுதியை இழப்பதற்குரிய வாய்ப்பு என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், இவருடைய நாக்கில் சனி என்று சொல்லலாம். ஏதாவது ஒன்றை பேசி உளறி மாட்டிக்கொள்வார். வயது மூப்பால் அவதிப்பட்டு வருகிறார். தற்பொழுது உளறி கொட்டி வம்பை விலைக்கு வாங்கி கொண்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். இவர் ஓக்கலிக்க கவுண்டர் சமுதாய மக்கள் இருக்கின்ற பகுதியில் பிரச்சாரம் செய்த பொழுது, நீங்கள் ஓக்கலிக்க கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள், எடப்பாடி பழனிசாமி கொங்கு வேளாளர் கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள், அதிமுக வெற்றி பெற்றால் எப்படியாக இருந்தாலும் கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர் தான் முதலமைச்சராகிறார். ஆகவே நீங்கள் ஓக்கலிக்கர் கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர்கள், எடப்பாடி கொங்கு வேளாளர் கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர் என கவுண்டர் சமூகத்தை ஆதரித்து இவர் பிரச்சாரம் செய்துள்ளார். சாதிப்பேரை சொல்லி பிரச்சாரம் செய்துள்ளார். இது சமூக வலைதளங்களில் வைரலாகிறது. இந்திய தேர்தல் ஆணையத்திடம் இந்த காணொளி ஒப்படைக்கப்படும் என கூறப்படுகிறது. சாதிப்பேரை சொல்லி தேர்தலில் பிரச்சாரம் செய்ததால் தேர்தலில் தகுதி இழப்பு ஏற்படலாம் என கூறப்படுகிறது. திண்டுக்கல் சீனிவாசன் தேர்தலில் போட்டியிடும் தகுதியை இழக்கிறார் என்று சொல்லலாம். தேர்தல் ஆணையம் எப்படி நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பது தெரியவில்லை. பொதுவாக தேர்தலில் பிரச்சாரம் செய்பவர்கள் சாதிப்பேரை சொல்லி கேட்டு ஓட்டு போடக்கூடாது, ஓட்டு கேட்கக்கூடாது. சாதிப்பேரை சொல்லி ஓட்டு கேட்கறது மிகப்பெரிய தவறு. தற்பொழுது அதிமுகவை சார்ந்த முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் சாதிப்பேரை சொல்லி ஓட்டு கேட்டது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது, சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.